தேர்தலுக்கு பிற்பாடு நம்முடைய வேட்பாளர்கள் அனைவரையும் சந்திக்கின்ற இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் திரு தீபன் தினேசன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வலதா கஜேந்திரன் அவர்களே, தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் சிரேஷ்ட சட்டத்தினை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் முன்னாள் வடமாகாண அமைச்சரும் திரு ஐங்கநேசன் அண்ணன் அவர்களே, தமிழ் தேசிய ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய உப செயலாளர் திரு நாவலன் அவர்களே, தமிழ் தேசிய கட்சியுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்க மன்னன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் திரு பொன்மாஸ்டர் அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய முன்னாள் வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான திரு சரவணபவன் ஐயா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். கடந்த 8ஆம் தேதி நம்முடைய இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்திலே நடைபெற்ற அமர்வுகளிலே கலந்து கொள்வதற்கு நான் செல்ல வேண்டியிருந்தது. அங்கு அந்த சபைக்குள்ளே உள்ளேறின பொழுது அங்கே அந்த சபையில் அமர்ந்திருந்த எதிர் அணியிலே இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் ஒன்றொன்றாக என்னிடம் வந்து கை கொடுத்து, நீங்கள் தெற்கிலே சாதிக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியை வடகிழக்கிலே சாதித்திருக்கிறீர்கள் என்று கூறினார். இப்போ அதில் எனக்கு அதில் இருந்த ஒரு தலைவரை கொஞ்சம் கூட தனிப்பட்ட முறையிலையும் தெரிஞ்சிருந்தபடியால் நான் அவரிடம் கூறினேன், வடகிழக்கிலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றை நடாத்தியிருப்பது உண்மைதான். ஆனால் அதிலே நம்முடைய தமிழ் தேசிய பேரவை தான் அதை சாதித்தது என்ற வகையிலே நீங்கள் நம்மிடம் கை கொடுத்து பாராட்டுவது சற்று பொருத்தமில்லை என்றால், அது உண்மையிலே தமிழரசு கட்சி தான் கணிசமான வெற்றியை அடைந்திருக்கின்றது. அப்பொழுது அவர் உடனடியே சொன்ன பதில், தேசிய மக்கள் சக்தியுடைய தோல்விக்கு தத்துவார்த்த ரீதியாக நியாயங்களை வடகிழக்கு வாழுகின்ற தமிழ் மக்களிடம் சொன்னதே நீங்கள். உங்களுடைய கருத்துகளுடைய அதனுடைய ஆழம்தான் தேசிய மக்கள் சக்தியிடம் வளமையாக வாக்களிக்கக்கூடிய மக்களை திருப்பினது. அந்த ஆழமான செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை தவிர அவர்கள்தான் அதற்குரிய வெற்றியாளர்களாக நாங்கள் கருதவில்லை என்பதை கூறியிருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்ன பதில், ஒரு வகையிலே 2009ஆம் ஆண்டு தமிழ் இனப்படுகொலை நடத்துவதற்கு எப்படி மஹிந்த ராஜபக்ச பெரிய அளவிலே வெற்றி கொண்டாடினவரோ, ஆனால் அந்த வெற்றிக்கு தத்துவார்த்த ரீதியாக தமிழின படுகொலைக்கு அத்திவாரத்தை இட்டதே இந்த ஜேவிபி
அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய தெரிஞ்ச மொழியிலே பதில் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் உண்மையிலே இன்றைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஒரு கேள்விக்குறியாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தலே, சாதாரண தேர்தல் அல்ல, ஒரு தேசிய மட்டத்திலே நடைபெறுகின்ற ஒரு கொள்கைக்காக வாக்களிக்கின்ற ஒரு தேர்தல் அல்ல இந்த உள்ளூராட்சி தேர்தல். இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் வழமையாக எந்த ஒரு கட்சியுடைய கொள்கையை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது. வேட்பாளர்களுடைய முகங்களையும் உறவுகளையும் பார்த்து தெரிந்தவர்களை அறிந்து வாக்களிக்கின்ற தேர்தல். அவை சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தலிலேயோ இல்லாட்டி ஒரு மாகாண சபை தேர்தலிலேயோ கொள்கைக்காக வாக்களிக்கின்ற மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கொள்கையை விட்டு சற்று வித்தியாசமாக வாக்களிப்பது தான் வழமை. அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே தமிழ் தேசியம் ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்த ஒரு சூழலிலே இல்லையுடைய மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்க வேண்டியதே ஒரு பெரும் சவால். அந்த சவாலிலே நாங்கள் முகம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கின்றோம் என்றால் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் எவராலையும் அளிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய மக்கள் எத்தனையோ சவால்கள் மட்டத்திலே தங்களுடைய உறவுகளுக்கு கூட வாக்களிக்காமல் ஒரு தேச உணர்வை நிலைநாட்டுவதற்காக தமிழர் தாயக முழு பரப்பிலை தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். அந்த வாக்குகளை வழங்குகின்ற பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து முகங்களை பார்த்து அந்த அரங்கிலே தமிழ் தேசியத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று அறிமுகப்படுத்தி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்களே தவிர சில இடங்களிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர்கள் இல்லாட்டி ஒரு சில கட்சிகள் பெரிய அளவிலே வந்து வேரூண்டி அங்கே இயங்காமல் இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த வாக்கு விழாமல் இருந்ததை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் இன்றைக்கு இந்த ஒரு மாபெரும் ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கின மாபெரும் ஆணையை வெறுமனே ஒரு அதிகாரத்துக்குரிய ஒரு போட்டியாகவும் ஆசனங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு போட்டியாகவும் சபைகளை கைப்பற்றுவதற்கான அதிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு போட்டியாக மட்டும் குறைத்து இருக்கின்றார்கள் என்பது மீண்டும் மீண்டும் தமிழ் தேசத்துக்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையிலே தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நான் சொல்லுகின்றேன், நேற்றைய தினம் இந்த தமிழ் தேசம் வழங்கின மாபெரும் ஆணை தேசத்துக்காக ஒட்டுமொத்த சர்வதேசமே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் மக்கள் விலகி போகிறார்கள் என்று சொல்லி இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த மக்கள் ஒரு தெளிவான ஆணையை கொடுத்திருந்தும் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு கூடினதுக்கு பிற்பாடு அவர்கள் ஊடகங்களுக்கு வந்து தெரிவிக்கிற கருத்து 35 சபைகளிலே தாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம், அவர்கள் தாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை. தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழ் தேசியம். தேர்தல் முடிச்ச அடுத்த நிமிஷம் தேசியம் பறந்துட்டு ஆட்சி அதிகாரமும் ஆசனங்களும் சபைகளை கைப்பற்றுவதன் தவிசாளர் மேயர் இது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனை. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் இதுக்கு முதலே சொல்லிக் கொண்டு வந்தன. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்குள்ளே சிக்க விரும்புகின்ற ஒரு அமைப்பல்ல. உங்களுக்கு இந்த பதவிகள் தான் தேவை என்றால் வச்சிருங்கள். நீங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மக்கள்
ஒரு மிக பலமான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்காக வழங்கினதுக்கு பிறகும் அதை அவர்கள் எந்த ஒரு தரப்புக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுக்காமல், ஆனால் அந்த ஆணையை மிக தெளிவாக கொடுத்திருந்தும் உங்களுக்கு அந்த செய்தியை விளங்கிக் கொள்ள முடியாவிட்டால் இதுதான் உங்களுடைய கடைசி தேர்தல். இதுதான் தமிழ் தேசியம் சார்ந்து ஆணையை பெற்ற ஒரு தரப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கடைசி தேர்தலாக அமையும். மிகவும் துரதிர்ஷ்டம். நாங்கள் இந்த தேர்தல் காலத்தில் கூட மேடையாக நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்களுடைய நோக்கம் இந்த தமிழரசு கட்சியை அளிப்பதல்ல, மாறாக இந்த தேர்தலுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் ஏன் தமிழ் தேசிய பேரவைக்கு நம்முடைய மக்கள் அனைத்து சபைகளிலே நமக்கு ஆணை வழங்கினாலும் நாங்கள் தமிழரசு கட்சியை வெட்டி அவர்களை ஓரங்கட்டி போகின்ற ஒரு பயணம் அல்ல என்று நாங்கள் சொல்லியும், அந்த தேர்தலிலே அந்த தமிழரசு கட்சிக்கு மக்கள் கணிசமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தும் அவர்களுக்கு அந்த கொள்கை சார்ந்த சிந்தனையே கிடையாதென்றால் அவர்கள் பலகாலமாக தொடர்ந்தும் இப்படிப்பட்ட மற்றவர்கள் மக்கள் மட்டத்தில் வேலை செய்து கருத்துராக்கம் செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனுடைய லாபத்தை பெற்று அரசியல் செய்கின்ற காலம் தொடர்ந்தும் இருக்க முடியாது. அது முடிவுக்கு வரும். எவருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரியாமல் நடந்து கொள்வதாக இருந்தால் அவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களாலே தங்களுடைய பிரதிநிதியாக கருத முடியாத ஒரு நிலைமை உருவாகும். அதை நாங்கள் உணர்ந்தோம். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசம் கிட்டத்தட்ட 1,50,000 மக்களை தியாகம் செய்து வந்தது. அந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக இருந்தால் அந்த லட்சியத்துக்கு நாங்கள் நேர்மையாக பயணிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இந்த தேர்தலுடைய முடிவுகளை நாங்கள் சரியாக படித்த பொழுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு மக்கள் ஒரு அமோக ஆணை வழங்கி இருந்தாலும் எந்த ஒரு தரப்புக்கு நம்முடைய மக்கள் அந்த அறுதி பெரும்பான்மை ஆணையை வழங்கவில்லை. பிரதான சிங்கள பேரினவாத தரப்புகளை நிராகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய தெளிவான சிந்தனைகளை இந்த தேர்தல் ஊடாக வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன் கொண்டு போவதற்கு ஒரு தெளிவான அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு தரப்புக்கும் வழங்கவில்லையாக இருந்தால் அந்த மக்களுடைய உணர்வை சரியாக புரிந்து கொள்ளணும். பேரினவாதத்துக்கு இடமே அளிக்கக்கூடாது என்றால் தமிழ் தேசியம் பேசி வாக்கு பெற்றவர்கள் தங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு வர வேண்டும் என்றுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இந்த தேர்தல் காலத்திலே நமக்கு பல விமர்சனங்கள் மற்றவர்கள் மீது இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மக்களுடைய முடிவுகளை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த மக்களுடைய உண்மையான எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் தேர்தலுக்கு பிற்பாடு செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தோம். விசேஷமாக தேர்தல் காலத்திலே உங்களுக்கு தெரியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே வெல்லுகின்ற அணிகளோடு தான் தாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்கள் என்ற கருத்தை பல தடவைகள் கூறியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் அவர்களிடம் கூறியிருந்தோம், நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்துக்குள் வர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த இடத்திலே அவர்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ளாமல்
எங்களுடைய இந்த முயற்சி சிலவழிலே தமிழரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற ஒரு முயற்சியாக அமையுமோ என்ற ஒரு சர்ச்சை அவர்கள் மீது வந்த பொழுது அவர்கள் நம்மிடம் அதை சுட்டி காட்டினார்கள். அப்பொழுது நான் தெளிவாக சொன்னேன், அறுதி பெரும்பான்மை எடுப்பதாக இருந்தால் தமிழரசு கட்சியை நாங்கள் ஓரம் கட்டி இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிலைநாட்டக்கூடிய வகையிலே நாங்கள் ஆட்சிகளை உருவாக்க முடியாது. ஆகவே தமிழரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற நோக்கம் தேர்தல் காலத்திலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், அது அல்ல. ஆனால் இன்றைய யதார்த்தம் என்னென்றால், நாங்கள் இந்த முயற்சியை தேர்தலை அண்டின ஒரு முயற்சியாக இல்லாமலே நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடே நாங்கள் ஒரு பொது புள்ளியிலே சந்திக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த முயற்சியை முறித்ததே தமிழரசு கட்சி. அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து விலகிச் சென்றதே தமிழரசு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு எங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் தமிழரசு கட்சியை அணுகின்ற பொழுது அது கணிசமான அழுத்தத்தை தமிழரசு கட்சி மீது ஏற்படுத்தும். ஏனென்றால் ஏற்கனவே ஆணையை பெற்ற 2 தரப்புகள், தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஆணையை பெற்ற 2 தரப்புகள் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருக்கின்றார்கள். மக்களும் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை விரும்புகின்ற இடத்திலே அந்த ஒரு புரிந்துணர்வுக்கு தாங்களும் ஏதோ ஒரு வகையில் பங்காளிகளாக வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் ஏற்படும். அப்படி அல்லாமல் நாங்கள் வெறுமனே 3 தரப்பாக பிரிஞ்சு நாங்கள் நின்றதாக இருந்தால் தமிழரசு கட்சி ஒரு நாள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என்பதை நான் தெளிவாக அவர்களிடம் எடுத்து கூறினேன். அந்த அடிப்படையில் அவர்கள் கடைசியாக என்னிடம் பேசின பொழுது தங்களுடைய இணைய பங்காளி கட்சி தலைவர்களோடு தாங்கள் பேச இருப்பதாகவும் அவர்களோடு பேசி நம்மிடம் அதுக்குரிய பதில்களை சொல்லுவார்கள் என்று கூறி அந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. இதுவரைக்கும் அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளவில்லை. இதுவரைக்கும் அவர்கள் நம்முடன் தொடர்பு கொள்ளவில்லை. அவை இதுதான் யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். தேர்தலுக்கு மட்டும் தமிழ் தேசியம், தேர்தலுக்கு பிற்பாடு எங்கெங்கே ஆசனங்களை பிடிக்கலாம், எங்கெங்கே ஆட்சிகளை பிடிக்கலாம், யாரோடு சேர்ந்தால் தங்களுக்கு லாபம் என்றது மட்டும்தான் மற்ற இடங்களிலே ஓடுகின்றது. இந்த ஆள் எந்தளவு தூரத்துக்கு இந்த மக்களுடைய ஆணை எங்களுடைய தலைகளிலே எங்களுடைய தோழர்களே நாங்கள் சுமத்த வேண்டி இருக்கின்றதை நீங்கள் உணர வேண்டும். அது அனைத்தையும் நாங்கள் தான் சுமத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மட்டும்தான் அந்த ஆணைக்கு நேர்மையாக பயணிக்கக்கூடிய ஒரு தரப்பு. அது அனைத்தையும் நீங்கள் தான் எங்களுடைய சாதாரண உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபரும் தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆணை வெறுமனே உங்களுடைய வட்டாரத்திலேயோ அந்த நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உள்ளூராட்சி சபைக்குள்ளேயோ செய்ய வேண்டிய பணிகள் மட்டுமல்ல, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதை தாண்டின ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பு உங்கள் மீது அந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் மீது அந்த நம்பிக்கையை காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் வீடு வீடாக சென்று நம்முடைய மக்களுக்கு தெளிவூட்டி எங்களுடைய மக்களை அணிதிரள வச்சு ஒரு கொள்கையின்பால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த ஆணையை மற்றவர்கள் எந்தளவு தூரத்துக்கு அதுக்கு நேர்மையாக
செயல்படுவார்கள் என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இடத்திலே அது அனைத்தையும் நீங்கள் தான் முன்னுக்கு கொண்டு போக வேண்டும். ஆகவே இதை நீங்கள் சரியான முறையிலே உணர்ந்தால் எங்களுடைய எதிர்கால செயல்பாடுகள் அனைத்தும் மிகவும் வெற்றிகரமாகவும் சமூகமாகவும் முன்னுக்கு செல்லும். நான் ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், எங்களுடைய அமைப்புக்கு யாழ் மாவட்டம் என்றபடியினால் 79 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அந்த 79 உறுப்பினர்களுடைய வெற்றி வெறுமனே அந்த 79 நியமிக்கப்பட போகின்ற இல்லாட்டி வட்டாரத்தில் வெண்ட உறுப்பினர்களுடைய பங்கல்ல. அந்த வெற்றி, அந்த 79 உறுப்பினர்களுடைய வெற்றி என்றது நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்தில் இறக்கின அத்தனை உறுப்பினர்களுடைய அத்தனை வேட்பாளர்களுடைய உழைப்பினுடைய ஒரு கூட்டு முயற்சி. அதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வட்டாரத்தில் கூட எங்களுடைய வேட்பாளர்கள் கணிசமானோர் நேரடியாக வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வட்டாரத்தில் ஒரு வேட்பாளர் வந்திருந்தாலும் அதே வட்டாரத்துக்கு ஒன்றல்லாட்டி 2 உறுப்பினர்கள் பட்டியலில் வந்து அந்த வெற்றிக்கு உழைத்தார். அவை நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு தனி மனிதருடைய தனிநபர்களுடைய வெற்றி அல்ல. இது ஒரு மிக சிறந்த கூட்டு முயற்சியினுடைய வெற்றி. அது எங்களுடைய எதிர் வரப்போகின்ற இந்த 4 வருஷத்துக்குள்ளே நாங்கள் எங்களுடைய அந்த சபைகளிலே உறுப்பினர்களாக பங்கு பெற போகின்றவர்களுடைய யார் யார் அதில் பங்கெடுக்க போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக நிச்சயமாக இருக்க வேண்டும். வட்டாரத்தில் வந்து ஒரு வேட்பாளர் வந்தால் அந்த வேட்பாளர் 4 வருஷத்துக்கும் தான் இருக்கணும் நினைப்பது நம்முடைய அமைப்பு தவறு என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வட்டாரத்தில் வெல்ற ஒரு வேட்பாளருக்கும் அவருக்கு துணையாக இருந்து வேலை செய்த பட்டியலில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கும் வாய்ப்புகள் வழங்கியாக உண்டு. நாங்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை முகம் கொடுத்து இதே அளவுக்கான வெற்றியை 2018 பெற்ற பொழுதும் கூட நாங்கள் அந்த சுழற்சி முறையிலே நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்ததாலே கணிசமானவர்கள் தங்களுடைய மக்களுக்கு தேர்தல் காலத்திலே தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் தேர்தல் காலத்திலே தங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கும் சேவை ஆட்டக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தினோம். அது ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு என்ற வகையிலே நாங்கள் இங்கே எங்களோடு இருந்த அனைத்து வேட்பாளருக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல, அது ஒரு மிக மிக சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரம். பதவி ஆசை இல்லாமல் கிடைத்த வெற்றி ஒரு கூட்டு முயற்சி என்ற ஒரு கலாச்சாரத்தை வளர்த்து அதற்குரிய இடத்தை கொடுப்பதென்றது என்னை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய இனத்தை ஒற்றுமைப்படுத்தும், எங்களுடைய அமைப்பை ஒற்றுமைப்படுத்தும். எங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனக்கு சில இடங்களிலே ஒரு சில தவறாலே வாய்ப்பு கிடைக்காமல் போனாலும் கூட வேறு விதத்திலே அந்த வாய்ப்புகள் கட்டாயம் வழங்கப்படும். தங்களுடைய முயற்சிக்கு ஒரு நாளும் ஒரு வீண் போகாத ஒரு நிலைமை இந்த கட்சிக்குள், இந்த அமைப்புக்குள், இந்த இயக்கத்துக்குள் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறதாக அமையும். அவை அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இந்த தமிழ் தேசிய பேரவை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய உறுப்பினர்கள் தான் இறுதியிலே தீர்மானிக்கிற சக்திகள்.
நாங்கள் ஒரு சில விடயங்களிலே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்திலே அனுபவ ரீதியாக இருக்கின்ற காரணத்தினாலே சில வேளையிலே நாங்கள் தலைவர்களாக மேடையில் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் விரும்பாத விஷயங்களை நாங்கள் செய்ய விருப்பமில்லை. நாங்கள் இன்றைக்கு உங்களிடம் இந்த கருத்துக்களை கூறுவதாக இருந்தால் உங்களுடைய சம்மதத்தை பெறுவதற்காகத்தான் நாங்கள் அதை கூறுகின்றோம். நீங்கள் விரும்பி அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த அமைப்பை இன்னும் ஒரு மிக இறுக்கமான ஒரு குடும்பமாக அந்த முடிவுகள் மாற்றி அமைக்கும். நாங்கள் இங்கே இருந்து கட்டளையிட்டு நீங்கள் அந்த கட்டளைகளை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே இருக்கக்கூடாது. அந்த வகையிலே வருகின்ற ஒரு சில நாட்களுக்குள்ளே நாங்கள் இந்த வேட்பாளர்களை நியமிக்கின்ற நிலைமையில் வருகின்ற பொழுது நேரடியாக அந்தந்த சபைகளிலே வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வைத்துத்தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படும். நான் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்பது, தலை வணங்கி உங்களிடம் கேட்பது, அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கலாச்சாரத்துக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த முடிவு இறுதியில் உங்களுடைய கையில் தான் நாங்கள் விடுகின்றோம். ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் முற்போக்குவாதமாக நாங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இந்த அமைப்பை எவருமே அசைக்க முடியாமல் போகும். ஏனென்றால் நாங்கள் ஒரு பதவி ஆசை இல்லாத ஒரு சேவை செய்கின்ற ஒரு இயக்கமாக மக்களாலேயே அடையாளப்படுத்தப்படுவோம். அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இறுதியாக நான் உங்களிடம் கூற விரும்புவது, இன்றைக்கு நாங்கள் வெல்வெட்டித்துறை நகர சபையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுவோம். சிவாஜிலிங்க மன்னனுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருக்க முடியாது. ஆனால் சிவாஜிலிங்க மன்னன் தன்னுடைய உடல்நிலை காரணமாக ஒரு நேரடி வட்டார வேட்பாளராக இறங்கவில்லை. நாங்கள் அவரை பட்டியலில் போட்டியிட சொல்லிதான் நாங்கள் கேட்டிருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த தேர்தல் முறையிலே பட்டியல் முறையிலே வேட்பாளராக இறக்கிறவர்கள் வட்டாரத்தில் வந்து கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றால் பட்டியலிலே வாய்ப்பே இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை இந்த தேர்தல் முறையிலே உருவாகின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவைக்கு வெல்வெட்டித்துறையிலே 7 வட்டார ஆசனங்களை நாங்கள் வென்றெடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட ஒரு பட்டியல் வேட்பாளரை கூட நாங்கள் நியமிக்க இயலாமல் போயிருக்கிறது. எங்களுடைய வெற்றிக்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிவாஜிலிங்க மன்னனுக்கு தான் ஒரு பட்டியல் வேட்பாளர் காரணமாக அவருக்கு வாய்ப்பில்லாமல் போகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்க முடியாது அல்லவா? நிச்சயமாக ஏற்க முடியாது. அப்ப அதைத்தான் நான் கூறுகின்றேன். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் உரிய பங்களிப்பு செய்தவர்களுக்கு நாங்கள் உரிய இடத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அதே போன்று நாங்கள் யாழ் மாநகர சபை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ வேட்பாளர், கிட்டத்தட்ட 5 வேட்பாளர்கள் 1, 15, 20, 50 வாக்குகளாலே தங்களுடைய வெற்றியை தவறவிட்டார்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஓரம் கட்டப்பட முடியாது. அதில் குறிப்பாக எங்களுடைய தலைமை வேட்பாளர் இருவரும் உண்மையிலே தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கும் கூட வேறு கட்சி செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தார்கள்.
தீபன் திலீசனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய சொந்த வட்டாரத்தில் அவர் போட்டியிடாமல், ஏனென்றால் அந்த வட்டாரத்திலே கணிசமான வாக்கை தாங்கள் கட்டாயம் பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர் இன்னொரு வட்டாரத்தில் தான் போட்டியிட்டவர். அந்த இடத்திலேயும் வந்து அவர் கட்சியினுடைய வேறு வேறு வேலைகளில் ஈடுபட்டவர். கிருபா அவர்கள் உடைய பங்கென்றது நினைக்க முடியாத அளவுக்கு அவர் எத்தனையோ வட்டாரங்களிலே அவர் மிக கஷ்டப்பட்டு அவருடைய வட்டாரத்தில் வேலை செய்யவே இல்லை என்று நான் சொல்லலாம். அந்தளவு தூரத்துக்கு அவர் மற்ற இடங்களில் வேலை செய்தார். ஏனென்றால் போன முறையும் அவர் தன்னை வட்டாரத்தை வெண்டவர் என்ற வகையிலே கணிசமான உதவிகள் அந்த வட்டாரத்தில் செய்த அடிப்படையிலே அவர் மற்ற வேட்பாளருக்குத்தான் கூடுதலாக உதவி செய்தவர். அவை அவர்களுக்கு ஒரு 15-20 வாக்கால வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. இந்த வெற்றிக்கு மாநகர சபையில அவர்கள் இருவருடைய முகங்கள் மிக முக்கியம். அவர்களுக்கு ஒரு அநீதி நடக்கக்கூடாது அல்லவா? அதே போன்று பேர் குறிப்பிடாமல் எத்தனையோ சபைகளிலே எங்களுடைய வேட்பாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவறிவிட்டார்கள் என்றால் அதை உணர வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கின்றது. அதை உணர்ந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தை நாங்கள் தவறவிடக்கூடாது. இது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, வடகிழக்கிலே நாங்கள் போட்டியிட்டு வென்றிருக்கிற அனைத்து சபைகளிலே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் எங்களுக்கும் இந்த தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்மையாக பயணிக்கின்ற ஒரு கொள்கைக்காக காலையிலிருந்து இரவு வரைக்கும் சிந்திக்கின்ற ஒரு அமைப்பினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும், போக்காக இருக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் நடந்து கொண்டால் மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பூர்ண நம்பிக்கையை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய விடுதலை போராட்டம் நடைபெற்ற பொழுது நம்முடைய மக்கள் அந்த விடுதலை போராட்டத்தை கண்ணை மூடிக்கொண்டு கேள்விக்குட்படுத்தாமல் அதை நம்பினதாக இருந்தால் அந்த போராட்டத்துடைய தியாகம் தான் அதுக்கு காரணம். பதவி ஆசையில் இல்லாமல் உயிரை கொடுக்கிறதுக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக சுயநலவாதிகள் அல்ல. ஆனால் அரசியல்லே அப்படி அல்ல. அரசியல்லே அனைத்துமே பதவி. நாங்கள் என்ன கொள்கையை கதைச்சாலும் என்ன தேசியம் பேசினாலும் இறுதியில் அரசியல்ல நாங்கள் போட்டியிடுகின்ற பொழுது அது பதவிக்கா. ஆகவே ஆரம்பத்திலே அது ஒரு சுயநலம் பதவி ஆசை என்றுதான் மக்கள் பொதுவாக கணிப்பார்கள். அதிலே இருந்து நாங்கள் வித்தியாசம் என்று நிரூபிப்பதாக இருந்தால் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக ஒரு மிகவும் முற்போக்குவாத ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் எங்களுக்கு இடையிலே பேணினால் மட்டும்தான் நம்முடைய மக்களுக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு சபையிலையும் சில வேளையிலே எங்களுக்கு ஒரு சில சபையில் மட்டும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய உறுப்பினர்கள் கணிசமான அளவுக்கு ஒவ்வொரு சபையிலும் இருக்க போகிறார்கள். அது யாராக இருந்தால், அது ஒரு நபரா இல்லாட்டி 10 பேரா இல்லாட்டி 20 பேர் சுழற்சி முறையிலே பதவி எடுத்து இந்த 4 வருஷத்துக்குள்ளே சேவையாற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் அந்த சபையினுடைய கலாச்சாரத்தை மாற்றி அமைச்சு ஒரு முற்போக்குவாத ஒரு கலாச்சாரத்தை ஒவ்வொரு சபையிலையும் ஏற்படுத்துவதற்கு செயலாற்றினால் மட்டும்தான் எங்களுடைய மக்களிடம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக அது மாறும். அமைப்புக்குள்ளே நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை பேண வேண்டும். ஆனால் அமைப்புக்கு வெளியிலே ஒவ்வொரு சபையிலையும் நாங்கள் கொண்டு வந்து நிலைநாட்ட விரும்புகின்ற கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால்
ஒவ்வொரு சபையும் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்த மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு மெனோனிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து வெளிநாடுகளில் நீங்கள் சென்றால், நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருந்தாலும் கூட வெளிநாட்டுக்கு சென்று, விசேஷமாக மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றால், அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய விரும்பினால், நாங்கள் ஒரு அரசு ஒரு அலுவலகத்துக்கு சென்று அங்கே இருக்க கவுண்டரில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செய்தால், அது யாருன்னு பார்க்காமலே வந்து அவர்கள் அதை செய்து கொடுப்பார்கள். ஆனால் மிகவும் துரதிர்ஷ்டவசம், இந்த நாட்டிலே அதுவும் விசேஷமாக எங்களுடைய தமிழர் தாயத்தில் கூட ஒரு சிலரை தவிர மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிர்வாகத்துக்கு போனால், அலுவலகத்துக்கு போனால், அங்கு அவர்களுடைய கடமையாக அவர்கள் தங்களுடைய வேலையை கருதி, அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக கருதி, அதுதான் அவர்களுடைய தொழிலாக கருதி செய்வது கிடையாது. மாறாக வந்து ஏதோ தாங்கள் இந்த மக்களுக்கு பெரிய உதவி செய்கிற என்ற ஒரு மனப்பான்மையிலே, தாங்கள் பெரிய ஒரு தியாகத்தை அந்த மக்களுக்கு செய்கிற மனப்பான்மையில் தான் கணிசமானோர் வந்து நடந்து கொள்கிறார்கள். அதனால தான் இந்த நிர்வாகத்தில் இந்த அளவுக்கு தூரத்துக்கு மக்களுக்கு ஒரு வெறுப்பு உருவாகி இருக்கின்றது. அதை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அந்த சபையிலே நாங்கள் நடந்து கொள்கிற விதத்தை வைத்து, அந்த சபையினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த சபையினுடைய கட்டுப்பாட்டிலே நிர்வாகங்களை வேலை செய்கிறவர்களுக்கும் அந்த அழுத்தம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் உண்மையிலே நம்முடைய மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறதுக்கு மிகவும் பெரிய அளவில் வந்து உதவ போகின்றது. நாங்கள் கொள்கை ரீதியாக என்னத்தை பேசினாலும் கண்ணுக்கு முன்னாலே அந்த மக்களுடைய தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்போடு விரும்பி, அது எங்களுடைய கடமையாக செயல்படுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அவர்களுக்கு அதை நிரூபிப்பதின் ஊடாகத்தான் இந்த கொள்கைக்கு பின்னாலே நாங்கள் அவர்கள் நம்பி, இவர்கள் வெறுமனே ஏமாற்றுவதற்காக மட்டும் பேசுகின்ற ஒரு கொள்கை அல்ல என்ற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை நாங்கள் அவர்களும் ஏற்படுத்தலாம். அந்த வகையிலே நீங்கள் கட்டாயம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தலுடைய வெற்றி தமிழ் தேசத்துடைய வெற்றி, தமிழ் தேசிய பேரவையுடைய வெற்றி என்று நான் சொல்ல வரையில்லை. இந்த தேர்தலுடைய வெற்றி என்று நான் குறிப்பிடுகின்றது ஒட்டுமொத்தமாக சிங்கள பேரினவாத தரப்பை முற்றுமுழுதாக நிராகரித்து இந்த தேர்தல் ஒரு தெளிவான ஆணையை உலகத்துக்கு கொடுத்திருப்பது, அது எங்களுடைய வெற்றி. அதுதான் எங்களுடைய வெற்றி. வெறுமனே தமிழ் தேசிய பேரவைக்கு கிடைத்திருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையினுடைய வெற்றி அல்ல. நாங்கள் தான் இந்த வெற்றிக்கு உண்மையான கருத்துராக்கத்தை செய்த ஒரே ஒரு தரப்பு. அதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் பெருமை அடைய வேண்டும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பெருமை அடைய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் மக்கள் மட்டத்தில் சென்று இந்த கருத்துராக்கங்களை செய்கிறதுக்கு தலைவர்கள் என்ற வகையிலே எங்களுக்கு கணிசமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. எங்களுக்கு ஒரு சில கூட்டங்களிலே கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் கிடைத்து, நீங்கள் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் அந்த மக்களை உங்களுடைய பக்கம் திருப்புவதற்காக சொன்ன கருத்துகள் அங்கு கணிசமாக ஈடுபட்டிருக்கின்றது. சில வழியில் அது எங்களிடம் வராமல் வேறொரு தமிழ் தேசிய கட்சிக்கு போயிருந்தாலும் கூட நீங்கள் அவர்களிடம் சொன்ன கருத்துக்கள் தான் அவர்களை தொடர்ந்தும் இந்த நிலைப்பாட்டோடு உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு கொண்டு சென்றீர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வெற்றி, இந்த பேரினவாத சக்திகளை தோற்கடிச்சது உண்டு. ஆனால் எந்த அளவுக்கால நாங்கள் தோற்கடிச்சதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட இந்த பேரினவாத தரப்புகளுக்கு கடந்த காலங்களிலே, கடந்த தேர்தலிலே கிடைக்கின்ற வாக்குகளுக்கும் கூட அரைவாசிக்கு மேலே அந்த பேரினவாத சக்திகளுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறதால் எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களுடைய தேசிய உணர்வை நம்முடைய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்றது அதை எடுத்து காட்டுகின்றது. அவை அனைத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என்றதை சுட்டிக்காட்டி
உங்களுடைய அந்த முயற்சிக்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.